ஏஐனால வேலை போகும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பல புதிய வேலைகள் உருவாகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அது நமக்கு என்னதான் செயற்கை நுண்ணறிவு இருந்தாலும் மனிதனோட நுண்ணறிவை விட அது செயற்கை நுண்ணறிவை நம்மளை பீட் பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஏஐ வந்தாலும் இந்த ஏஐலேருந்து சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது விற்க முடியும், அதுதான் நமக்கு மதிப்பு கொடுக்கும். அப்படி பார்க்குறேன் நான். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வரும்போது மற்றவங்களுக்கு வேலை கிடச்சிது. இப்போ ஜோவோ நிறுவனம் இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணோம், அதனால ஆட்டோ ஓட்டுறவங்க, அப்புறம் இந்த ப்ரைவேட் ஸ்கூல் நிறைய பேருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, இந்த மாதிரி பல டீச்சர்ஸ்க்கு வேலை கிடைக்கும். இப்படி தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இது நான் எப்போவுமே ஏஐனால வேலை போகும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பல புதிய வேலைகள் உருவாகும் அப்படின்ற நம்பிக்கையே இருக்குது. அது நமக்கு என்னதான் செயற்கை நுண்ணறிவு இருந்தாலும் மனிதனோட நுண்ணறிவை விட அது செயற்கை நுண்ணறிவை நம்மளை பீட் பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு தொழில்நுட்பம் வரும்போது முதல்ல நமக்கு இப்போ ஒரு 1980 நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைசேஷன் வந்தால் பேங்க்குக்கெல்லாம் பேங்க் ஸ்டாஃபுக்கெல்லாம் வேலை இருக்காது அப்படின்னு வந்தது. கம்ப்யூட்டர் முழுக்க வந்தது, ஆனால் பேங்க் அதனால எல்லாருக்கும் வேலையும் போகல, ஆனால் புதிய வேலை வாய்ப்புகள் வந்தது. அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன்.